ஆர்டிகுலேட் அப்படின்னா குட் அட் எக்ஸ்பிரஸிங் ஐடியாஸ் ஃபீலிங்ஸ் கிளியர்லி இன் வேர்ட்ஸ் ஆர் ஹேவிங் ஆர் ஷோவிங் த எபிலிட்டி டு ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி அண்ட் கோஹரண்ட்லி. யார் வந்து பேச்சு திறமை வந்து அதிகமாக இருக்கோ, தெளிவாக பேசுகிறாங்களோ, மனசில் பட்டதை அப்படியே தெளிவாக பேசுவாங்கள்ல, அந்த ஒரு விஷயத்தை தான் ஆர்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகுலேஷன் அப்படின்னா எபிலிட்டி டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி அண்ட் எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப் கிளியர்லி இன் ரைட்டிங் ஆர் ஸ்பீக்கிங். பேசுகிறதுலையோ இல்லை எழுதுறதுலையோ ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்களே, கம்யூனிகேஷனில் வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒன் ஹூ ப்ராக்டிஸ் ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ். அதாவது கலைகள் இருக்குல்ல, டான்ஸோ சிங்கிங்கோ ட்ராயிங்கோ, எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு ப்ராக்டிஸ் பண்ணவங்களாக இருப்பாங்கள்ல, திறமையாக இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெட்டிக் அப்படின்னா ஒன் ஹூ டினைஸ் ஒன் செல்ஃப் ஆர்டினரி பாடிலி ப்ளஷர்ஸ் அப்படின்னா அசெட்டிக் அப்படின்னா துறவியை தான் நம்ம வந்து அசெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்கிரைப் அப்படின்னா டு ஆட்ரிபியூட் எ காஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் சம்திங். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து குறிப்பெடுப்போம்ல, அந்த குறிப்பெடுக்கிறது தான் வந்து ஆஸ்கிரைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்கான்ஸ் அப்படின்னா நேஷன்ஸ் தட் டு நாட் ட்ரஸ்ட் ஈச் அதர் லுக் அப்பான் ஈச் அதர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியா சைனாவை சொல்லலாம். எந்த ரெண்டு நாடு வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று நம்பாமல் இருக்கோ, ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனாக இல்லாமல் இருக்கோ, அதை தான் வந்து ஆஸ்கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்தியா அண்ட் சைனாவை சொல்லலாம். அசைலண்ட் அப்படின்னா எ பர்சன் ஹூ ஃபிசிக்கலி அட்டாக்ஸ் அனதர். யார் வந்து இன்னொருத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்களோ, ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்களோ, காயப்படுத்துகிறாங்களோ, அவங்கள தான் வந்து அசைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தாக்குபவர்னு சொல்லலாம் தமிழில். அசாசன் அப்படின்னா எ பர்சன் ஹூ கில் சம்படி எஸ்பெஷலி ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன். ஒரு அரசியல் காரணத்துக்காக யார் வந்து ஒரு அரசியல் தலைவரையோ யாரையோ வந்து கில் பண்ணுவாங்கள்ல, கொன்றுவாங்கள்ல, அதுதான் வந்து அசாசின் அப்படின்னு சொல்கிறாங்க.